அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் வெகு வேகமாக சூடுபிடித்து இரண்டு தரப்பிலும் குறிப்பாக திமுக, அதிமுகவில் பிரச்சாரம், போட்டி என்று களம் வெகு வேகமாக போய்கொண்டிருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் பட்டாளத்தோடு அவர்களும் களத்தில் பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார்கள். வழக்கம்போல் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களும் சீமான் பரப்புரையோடு பெரும் பரபரப்பாக தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் திமுக, அதிமுக கூட்டணியில் நிலவுகின்ற பிரச்சனைகள் இப்பொழுது என்ன, கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பத்திரிகையாளர்கள் மற்றும் அந்தந்த ஊரில் இருக்கிற முக்கியமான நபர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிய போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நாம் சில கள நிலவரங்களை அலசி பார்ப்போம். அந்த வகையில் திமுக கூட்டணியில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பது கூட்டணி. திமுகவின் பலமாக இருப்பதும் அந்த கூட்டணி தான். அந்த கூட்டணி நீண்ட காலமாக இருப்பதும் பெரிய பலனை அளிக்கிறது. அதே சமயத்தில் தொடர்ந்து கூட்டணியில் இருந்த கட்சிகளிடையே இடங்களை பகிர்ந்தளிப்பதிலே ஏற்பட்ட கசப்புணர்வு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோடு சில வார்த்தை மோதல் என்பதெல்லாம் முடிந்து இப்பொழுது வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகும் அதில் ஆங்காங்கு திமுகவினர் ஒன்றி போவதும், அதே போல் காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுகவோடு ஒன்றி பணியாற்றுவதும் என்பதும் சிறிய சலசலப்புகளை ஆங்காங்கு ஏற்பட்டிருந்தது. முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரை பொறுத்தவரையில் தினந்தோறும் சென்னையில் ஒரு வார் ரூம் அமைத்திருக்கிறார்கள். அந்த வார் ரூமுகளில் இருந்து கள நிலவரங்களை அறிவதற்கென்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 200 பேருக்கு மேல் களத்தில் இருக்கிறார்கள் என்றும், அவர்கள் மூலமாக அதில் பல தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன, அதன் மூலமாக கிடைக்கிற தகவல்கள் உடனடியாக அந்த வார் ரூமுக்கு சென்று அங்கிருந்து முதல்வருக்கு மறுநாள் காலையில் ஒரு சிறிய நோட்டாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அதை பார்த்து அங்கே அதில் இருக்கிற தொலைபேசி எண்களை அழைத்து முக்கிய நிர்வாகிகளுடன் பேசி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோடு இருக்கிற பிணக்குகளை நீக்கி இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வந்ததன் பலனாக இப்பொழுது பல தொகுதிகளில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல் திமுக கூட்டணியில் மற்றொரு பிரச்சனை, பழைய வேட்பாளர்களை அறிவித்த இடங்களில், குறிப்பாக 2-3 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் திரும்ப வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு, குறிப்பாக டெல்டா போன்ற பகுதிகளில், சில மத்திய மண்டல பகுதிகளில், வட மாவட்டங்களில் இந்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கொங்கு, சென்னை போன்ற பகுதிகளிலும் பெரும்பான்மையான தனி தொகுதிகளிலும் புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பழைய வேட்பாளர்கள் குறிப்பாக 2-3 முறை வென்றவர்கள் அதே தொகுதியில் திரும்ப நிற்கும்போது உட்கட்சியிலே மற்ற நிர்வாகிகளிடத்திலே சிறிய சலசலப்பை திமுக சந்தித்து வருகிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அப்படித்தான் கள நிலவரம் சொல்கிறது. குறிப்பாக நிர்வாகிகள் அவர்களோடு இணைந்து பணியாற்றாமல் இருப்பதும், இந்த வார் ரூம் மூலமாக முதல்வருக்கு சென்று பல தொகுதிகளில் அப்படியான பிரச்சனைகளை முதல்வர் சரி செய்து வருகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேவையான மற்ற நிர்வாகிகளை தொலைபேசியிலே அழைத்து, மாவட்ட ஒன்றிய அளவில் கூட நேரடியாக முதல்வர் தொலைபேசியிலே அழைத்து அவர்களை எல்லாம் சரி செய்து களத்தில் இப்பொழுது இறக்கி விட்டிருக்கிறார் என்று தகவல். அதன் அடிப்படையில் அது களத்திலும் எதிரொலிக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படியான உட்கட்சி பிரச்சனைகள், கூட்டணி கட்சி பிரச்சனைகள் திமுகவுக்கு ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையான சமூகங்களின் வாக்குகளில் எந்த எதிர்ப்பும் திமுகவுக்கு இல்லை. ஆனால் வன்னியர் சமூக வாக்குகளை பெறுவதில் வட மாவட்டங்களிலே சற்று சுணக்கம் இருக்கிறது. அதிமுகவோடு அன்புமணியினுடைய அதிமுக இருக்கிறது. திமுகவில் அப்படியான ஒரு கூட்டணி இல்லாத காரணமும் இதில் எதிரொலித்தாலும் போலரைசேஷன் நடக்கிறது. எதிர்த்தரப்பிலே பட்டியலின மக்கள் பெருமளவில் வாக்களிப்பதும், வாக்களிக்க முனைவதும், ஏற்கனவே வாக்களித்திருப்பதும், அதே போல் மொழி சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இப்போது தேமுதிக அதில் இடம்பெற்றிருப்பதால் அது கூடுதல் வலிமையை திமுகவுக்கு சேர்ப்பதால் அந்த பிரச்சனை பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதே சமயம் டாக்டர் ராமதாஸ் அணி நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள், அன்புமணியின் வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறார்களோ அங்கு திமுகவுக்கு பெரிய சாதகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக கள நிலவரங்கள் சொல்கின்றன. ஏனென்றால் மிக பெரிய போட்டியை கொடுக்கிறார்கள், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே போல் சசிகலா வேட்பாளர்கள் தென் மாவட்டங்களில் அமமுக மற்றும் இல்லாமல் அதிமுக நிற்கக்கூடிய இடங்களில் பெரிய சரிவை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஏற்படுத்தும் சரிவு என்பது அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிற பகுதிகளிலே அதிமுகவையும் அன்புமணி வேட்பாளர்களையும் கடுமையாக பாதிக்கிறது. அதே சமயத்தில் சில தொகுதிகளில், 1-2 தொகுதிகள் என்று கூட சொல்லலாம், ஒரு 5-6 தொகுதிகளில் டாக்டர் ராமதாஸ் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள், ஒருவேளை அவர் அந்த வேட்பாளரை நிறுத்தாவிட்டால் அந்த வாக்குகள்
திமுகவுக்கு செல்லக்கூடுமோ? ஏனென்றால் அவருடைய எதிரி அதிமுகவாக இருக்கிறது, அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் அன்புமணியாக இருக்கிறது. அது போன்ற சில இடங்களும் இருக்கிறது. ஆனால் பெருவாரியான தொகுதியில் டாக்டர் ராமதாஸ் நிற்பது என்பது திமுகவுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய தீவிர ஆதரவு வாக்குகள் இப்பொழுது தனித்து ராமதாஸ் அணிக்கு செல்வதால், எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு குறைவதால் இது ஒரு சாதகமான அம்சமாக இருக்கிறது. ஆனால் சசிகலா ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது தென் மாவட்டங்களில் அந்த அம்மையார் போகிற இடங்களிலே இப்பொழுது கூட்டம் கூட ஆரம்பித்து விட்டது. அவருடைய சமூகத்தில் ஒரு கணிசமான அவரும் 5000 6000 வாக்குகளை பிடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அது பெரும் பிரச்சனையாக அதிமுகவுக்கு முடியக்கூடும் என்றுதான் தெரிகிறது. அங்கே அமமுக மாத்திரம் இல்லாமல் அதிமுக எங்கெங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் நிற்கும் சசிகலா வேட்பாளர்களால் திமுகவுக்கு லாபம் இருக்கிறது பெரிய அளவில் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் திமுகவை பொறுத்தவரை கள நிலவரமாக இருக்கிறது. இன்னொரு பிரச்சனை, மீனவர்களின் வாக்குகளை பெறுவதிலும் திமுகவுக்கு சிரமங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் எப்பொழுதுமே திமுகவிற்கு அது ஒரு வாக்கு வங்கி அல்ல. மீனவர்களின் வாக்கு ஒரு வங்கியாக செயல்படாது. அது பெரும்பாலும் அதிமுக வாக்கு வங்கி. குறிப்பாக அவர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் தீவிர அபிமானிகள். எனவே அதிலே எப்பொழுதுமே திமுகவுக்கு குறைவான வாக்குகள் தான் கிடைத்து வரும். இந்த முறையில் அதை பெறுவதிலே திமுகவுக்கு ஒரு சுணக்கம் இருப்பதாகவும் அது குறித்த தகவல்கள் போயிருக்கிறது. ஆனால் அது குறித்த முன்னெடுப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் அதில் திமுக இன்னொரு கணக்கு போடுவதாகவும், அந்த வாக்குகளில் பெருவாரியான வாக்குகள் இந்த தடவை விஜய்க்கு சென்றுவிடும் என்று தகவல்கள் தெரிவிப்பதால் அதிமுக வாக்குகள் தான் பிரிகிறதே தவிர திமுகவின் வாக்குகள் பிரிய போவதில்லை என்ற வகையில அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அரசியல் வல்லுநர்கள், இந்த கணக்கு போடுபவர்கள் சொல்கிறார்கள். இது எது சரியாக இருக்கும் என்று தேர்தல் முடிந்தால்தான் தெரியும். இதுதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்றால், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கின்றன. அங்கே கொங்கு மண்டலத்திலே மிக வலுவாக அதே சமூகத்தை சார்ந்தவர் ஒரு முதலமைச்சராக வரும் வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையில் கொங்கு வெள்ளாளர்கள் மத்தியில் அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அது ஏற்கனவே 2021 தேர்தலிலும் அவர்கள் வெற்றி பெற்ற, கூட்டணியோடு வெற்றி பெற்ற 75 இடங்கள், தனித்து வெற்றி பெற்ற 66 இடங்கள், ரெண்டுத்திலுமே அதிக அளவில் அவர்கள் பெற்ற வெற்றி என்பது கொங்கு பகுதியில்தான். கொஞ்சம் கொங்கும் வன்னியர் பெல்ட்டும் கலந்த பகுதிகள். இந்த பகுதிகளில் தான் அவர்களுடைய 66 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொங்கு பகுதியிலிருந்து மட்டுமே வந்திருக்கிறார்கள் என்பதும் கொங்கு வன்னியர் இணைவு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அது எவ்வளவு முக்கியமான இடம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த இடங்களில் திரும்பவும் அதே வெற்றியை அவர் பெற முடியுமா என்பதில் சில சங்கடமான தகவல்கள், அதிமுகவுக்கு கவலை அளிக்கக்கூடிய தகவல்கள் சென்றிருக்கின்றன. குறிப்பாக செந்தில் பாலாஜி திமுகவின் பொறுப்பாளராக அங்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு கோயம்புத்தூரில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், சூலூர் போன்ற பகுதிகளில் திமுகவுக்கு ஆதரவு நிலை இருப்பதாகவும், இதை மாற்றியமைப்பதில் அவர்கள் சிரமப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மற்றும் சேலம் நகர் பகுதிகளில், சேலம் அது பாட்டாளி மக்கள் கட்சி நிற்பது இன்னொரு காரணம். ஏனென்றால் எதிர்த்தரப்பிலே உடையார், தெலுங்கு செட்டியார் போன்ற மைனாரிட்டி வாக்குகள் திமுகவை நோக்கி வேகமாக கன்சாலிடேட் ஆகுவதும், பட்டியலின வாக்குகளும் திமுகவை நோக்கி நகர்வதும், திமுகவின் பாரம்பரிய வாக்குகளும் சேர்ந்து கொள்வதால் ஒரு பெரிய பலம்தான் சேலத்தில் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக சேலம் நகர் பகுதியில் இருக்கிற தொகுதிகளில். அதே போல் ஏற்காடு தொகுதியும் திமுகவை நோக்கி இப்பொழுது வேகமாக திரும்பி வந்திருக்கிறது. சங்ககிரியிலும் திமுகவுக்கு நல்ல நிலை இருப்பதாக சொல்கிறார்கள். ராசிபுரம் போன்ற தொகுதிகளிலும் கூட இப்பொழுது நல்ல நிலை இருக்கிறது. முதல்வர் நேரடியாக பேசி முன்னாள் மத்திய அமைச்சர் காந்தி செல்வனை குமாரபாளையம் தொகுதியிலே களமிறக்கி விட்டிருப்பது அங்கே இருக்கிற தங்கமணிக்கு, முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கே நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். தொகுதி மாறி நிற்கிற வானதி சீனிவாசனுக்கு வெற்றி வாய்ப்பு சற்று கடினம் என்ற தகவல்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. தெற்கிலே செந்தில் பாலாஜியே நேரடியாக நிற்பதும், அவருக்கு அங்கே இருக்கிற 25,000க்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா மக்களினுடைய ஆதரவு திமுகவுக்கு என்ற நிலையில் இருப்பதாலும் அவருக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அதிமுகவுக்கு பெரும் தலைவலியாக மாறி இருக்கக்கூடிய
ஒரு விஷயமாக அந்த கொங்கு பகுதியில் இருப்பது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி விலை உயர்வு, ஜிஎஸ்டி வரி உயர்வு என்பது அங்கே உள்ள தொழில் கூடங்களிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் இப்பொழுது இந்த வணிக சிலிண்டர்கள் வராத காலத்தில் அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளிலும் பெரிய பிரச்சனைகள் நிலவுகிறது. அதை கூட அவர்கள் போரின் காரணமாக ஏற்பட்டிருப்பதால் பெரிய அரசியல் பிரச்சனையாக கருதாவிட்டாலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சில மாற்றங்களை இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருந்தாலும் பொதுவாக அதனால் பெரிய பாதிப்பு அந்த பகுதிகளில் தெரிவதாக சொல்கிறார்கள். குறிப்பாக கிளஸ்டர் தொழில், ஒரே இடத்தில் பல்வேறு இடங்களில் பணிகளை கொடுத்து செய்வது, ஜாப் ஆர்டர் கொடுக்குற இடங்கள், இது போன்ற இடங்களிலும் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறத அது பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிற கொங்கு வேளாளர்கள் மத்தியிலும் சிறிய தொழிலதிபர்கள் மத்தியிலும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு பிரச்சனை என்றால் சசிகலா தெற்கில் ஏற்படுத்தும் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக ஒரு 10-15 தொகுதிகளில் சசிகலாவின் வேட்பாளர்கள் மிக சிறப்பாக செயல்படுவதாக உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கிற தகவல்களும் கணிப்பாளர்களுக்கு கிடைக்கிற தகவல்களும் தெரிவிக்கின்றன. நமக்கு கிடைக்கிற கள நிலவரங்களும் அப்படித்தான் இருக்கின்றன. அந்த தொகுதிகள் என்னவென்று நாம் பார்க்கலாம். ஒன்று ராஜன் செல்லப்பா நிற்கிற திருப்பரங்குன்றம். இந்த தொகுதியிலே செல்லப்பாண்டியன் என்பவர் நிற்கிறார். அவர் தேமுதிகவிலிருந்து வந்தவர், சசிகலா அணியிலே நிற்கிறார். அவரும் கணிசமான வாக்குகளை பெறுவார். அங்கே சசிகலாவின் பிரச்சாரத்திற்கு பெரும் கூட்டம் கூடுகிறது. எனவே ராஜன் செல்லப்பாவுக்கு சற்று நெருக்கடி சசிகலா பிரிக்கும் வாக்குகளால் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றி பெற்றவர் ராஜன் செல்லப்பா. நீண்ட நெடுங்காலமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் இருக்கிறார். எனவே இது எப்படியான முடிவுகளை கொடுக்கும் என்பது தேர்தல் முடிந்தால்தான் தெரியும். மற்றொன்று உதயகுமார். திருமங்கலத்திலே சசிகலாவை பற்றி கடுமையான விமர்சனங்களை செய்தவர். சசிகலா மூலம் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சசிகலாவை கடுமையான வார்த்தைகளை விமர்சித்த காரணத்தினால் சசிகலா சற்று கோபத்தோடு அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சில வாக்குகளை பிரித்து விட வேண்டும் என்ற நிலையில் உதயகுமார் மிகவும் தன்னுடைய கோட்டையாக கருதுகிற டி கல்லுப்பட்டி பகுதியில் வலுவாக இருக்கிற ஜீவிதா நாச்சியாரை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார் சசிகலா. ஜீவிதா நாச்சியார் ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர். அவர் அங்கே பிரபலமானவர். அவர்கள் ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறார்கள். அதன் மூலம் நிறைய நற்பணிகளை செய்திருக்கிறார்கள். ஆர்பி உதயகுமார் ஒரு பெரிய அரசியல்வாதி, தொடர்ந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஏற்கனவே அதே கட்சியில் இருந்த ஜீவிதா நாச்சியார் அவருடைய உறவினர்கள் அதிகம் இருக்கிற அந்த பகுதியில் இறக்கிவிடப்பட்டிருப்பது உதயகுமாருக்கு சற்று நெருக்கடியை, அதுவும் அவருக்கு வாக்குகளை அளிக்கக்கூடிய டி கல்லுப்பட்டி சரிவை ஏற்படுத்துவது என்பது சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உதயகுமார் சற்று சுணக்கமாக இருக்கிறார் என்றும் தகவல்கள் சொல்கின்றன. இதற்கு அடுத்தது உசிலம்பட்டி. அங்கே இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து செயல்பட்டவர். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்த பிறகு அவரோடு வந்தவர் இங்கு இடம் கிடைக்கவில்லை, தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்றவுடன் மீண்டும் அவர் சசிகலா பக்கம் சென்று விட்டார். இப்பொழுது அவர் சசிகலா தரப்பு வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், இப்போது வேட்பாளராக நிற்கிற மகேந்திரனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவையெல்லாம் திமுக கூட்டணிக்குத்தான் சாதகமாக மாறும் என்பதும் தகவலாக இருப்பது எடப்பாடியின் தூக்கத்தை கெடுத்து விட்டிருக்கிறது. இன்னொன்று விராலிமலை சி விஜயபாஸ்கர். அவரும் சசிகலாவினால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். மருத்துவரான இவர் விராலிமலை தொகுதியில் தற்போது தனக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கிற பெண் வேட்பாளர் கார்த்திகா, இவர் ஒரு இளம் பட்டதாரி, பிஹெச்டி படித்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரும் சிறப்பான வேட்பாளராக செயல்படுவதால் அங்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. அதே போல் சாத்தூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியிலிருந்து தற்போது சாத்தூர் தொகுதிக்கு பயணப்பட்டிருக்கிறார். அங்கே அவர் சென்றதற்கு முதல் காரணம் அங்கே இருக்கிற முக்குளத்தூர் வாக்குகளை, குறிப்பாக மறவர் பிரிவு வாக்குகளை பெறுவதற்குத்தான் என்பது தெரிந்த ஒன்று. ஆனால் அங்கேயே இசக்கி ராஜா தேவர் என்ற இளைஞரை அவர் ஒரு பெரிய தனி கட்சி ஒன்று வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு செல்வாக்கு அந்த பகுதியிலே உண்டு. எனவே அவரை களமிறக்கி விட்டிருப்பது சாத்தூரிலே பெரும் போட்டியை நயினாருக்கு எதிராக சசிகலா சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நன்னிலத்திலே காமராஜ் அவர்களை எதிர்த்து, முன்னாள் அமைச்சர் காமராஜரை எதிர்த்து அந்த பகுதியில்
பிரபலமான சமூகமான அதிக வாக்குகளை பெறக்கூடிய சமூகமாக இருக்கிற வெள்ளாள சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கட்சியினுடைய தலைவரை வேட்பாளராக இறக்கியிருப்பது வெள்ளாள பிள்ளைகளின் வாக்குகளை பெறுவதற்கு வழிவகுக்கும். குறிப்பாக குடவாசல் ஒன்றியத்திலே அதிக வாக்குகள் பிரியும் என்று தகவல்கள் தெரிவிப்பதால் நன்னிலம் காமராஜுக்கும் அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும். ஆனால் எதிர்த்தரப்பில் எஸ்டிபிஐ கட்சி நிற்பதால் அவர்கள் இந்த இடத்திற்கு புதிது என்பதாலும் சற்று தெம்போடு காமராஜ் வலம் வந்தாலும் எஸ்டிபிஐ இந்த தடவை உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதன் பிறகு மன்னார்குடி சசிகலாவின் சொந்த தொகுதி, அங்கே மிக வலுவான வேட்பாளரை தினகரன் நிறுத்தியிருக்கிறார். எஸ் காமராஜ் ஒரு வலுவான வேட்பாளர். டிஆர்பி ராஜா திமுகவில் நிற்கிறார். இந்த தொகுதியில் அவருடைய அந்த காமராஜ் அவர்களுடைய சொந்தக்காரர் ஒரு அநேகமாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு பங்காளிகள், உடன் பங்காளிகளாக இருப்பார்கள் என்று எல்லாம் இடமேலையூர் கல்லர்கள். எனவே அந்த சமுதாயம், அதே ஊர், ஒரே குடும்பம். அவர் பெயர் ராசுபிள்ளை, அவரை நிறுத்தியிருக்கிறார் சசிகலா. எனவே அவரும் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் என்பது காமராஜ் அவர்களுக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் கோவில்பட்டியில் ஏற்கனவே கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜுக்கு மிகப்பெரிய சிரமமான போட்டியாளராக இருப்பவர் ஜமீன்தார். கோவில்பட்டியில் இருக்கிற கடம்பூர் ஜமீன்தார் மாணிக்கராஜா. அவர் ஏற்கனவே தினகரன் அணியில் இருந்தவர். அமமுகவில் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருந்தவர். மிகப்பெரிய செல்வாக்கு உடையவர். அந்த குடும்பத்திற்கென்று ஒரு ஜமீன்தார் குடும்பம், அவருக்கென்று ஒரு செல்வாக்கு உண்டு. அந்த வாக்குகளைத்தான் தினகரன் பெற்று வந்தார் அல்லது அந்த கட்சி பெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தகுந்தது. எனவே அவர் திமுகவுக்கு சென்றிருக்கிற நிலையில் கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜுவை எதிர்த்து சசிகலா வேட்பாளர் மிகப்பெரிய வாக்குகளை பிரிப்பார், 4000 5000 வாக்குகளை பிரிப்பார் என்று சொல்வது அதுவும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே போல் மற்ற தொகுதிகள் ஆண்டிப்பட்டி, முதுகுளத்தூர், ஸ்ரீவைகுண்டம், அங்கே சுரேஷ் தேவர் நிற்கிறார் என்று நினைக்கிறேன். அதே போல் ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பேராவூரணி போன்ற தொகுதிகளிலும் சசிகலா நிறுத்துகிற வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பிரிப்பார்கள். சசிகலா வெற்றி பெறுவது இயலாத காரியம் என்று தெரிந்தாலும் ஒரு 3000 5000 வாக்குகளை பிரித்தால் அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்கிற நிலையில் சில தொகுதிகளில் அவர் 8000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிறைய ஸ்வீட் பாக்ஸுகள் தயாரிக்கப்பட்டு ஆங்காங்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருவதால் இந்த ஸ்வீட் பாக்ஸுகளும் சசிகலாவின் பேச்சும் தனக்கு துரோகம் செய்து விட்டார் எடப்பாடி என்கிற பரப்புரையும் அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடியாகத்தான் இருக்க போகிறது. இதற்கிடையே இப்பொழுது நாம் திமுக பிரச்சனையை சொல்லிவிட்டோம், அதிமுகவின் பிரச்சனைகளை சொல்லிவிட்டோம். கள நிலவரத்தில் இப்படி இருந்தால் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே ஆள் பிரச்சனையாக இருக்கிறார். அவர்தான் நடிகர் விஜய். அவர் எந்த வாக்குகளை பிரிக்கப் போகிறார், யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் என்பது நமக்கும் புரியவில்லை, பார்வையாளர்களுக்கும் புரியவில்லை. நிச்சயமாக கணிசமான வாக்குகளை அவர் பிரிப்பார். எந்த தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு சாதகமான நிலையை சசிகலா ஏற்படுத்துகிறாரோ அதே தென் மாவட்டங்களில் விஜய்க்கு பெருகி வரும் ஆதரவு, அவர் போகிற இடங்களில் கூடுகிற கூட்டம், இவையெல்லாம் எப்பொழுதுமே கவர்ச்சி அரசியலுக்கு ஆதரவை வழங்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று மதுரை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். தென் மாவட்டங்கள் பொதுவாகவே எம்ஜிஆருக்கு அப்படித்தான் பெரும் ஆதரவு நிகழ்ந்த பகுதி. அது ரசிகர் பட்டாளம் உள்ள பகுதி, சினிமா மோகம் அதிகம் உள்ள பகுதி. எல்லா சமூகத்தினரும் சினிமா மோகத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். எனவே அந்த பகுதியில் விஜய் பிரிக்க போகிற வாக்கு யாருக்கு வைக்க போகிற வேட்டு என்பது தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணும் போதுதான் தெரிய வரும். அதுவரை நாம் காத்திருப்போம். அடுத்த தடவை விஜய் வேட்பாளர்கள் யார் யார், எந்தெந்த பகுதிகளிலே எவ்வளவு வலுவாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அலசி பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.